உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கூலிங் வந்துட்டு அப்படியே செவத்துக்குள்ளே அப்படியே இறங்குதுங்க. காலையில் என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகலை? காலைல வந்து 2 வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. ஒன்று வந்து இமாலயன், ஒன்று வந்து கான்டினென்ட் சிட்டி. ஆக்சுவலாக நாங்கள் வந்து வால்பாறை வந்தப்போ வாங்கியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் போகிறப்போ வாங்குகிறோம். முடிஞ்ச அளவு இங்கே பாருங்க வண்டி ஆஃப் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவு இப்படியே தான் போகணும், ஏன்னா அப்போ தான் பெட்ரோல் சேவ் ஆகும். பொண்ணு சாமிநாதன் இருக்காருங்கன்னு கேளுங்க. சாமிநாதன் பெட்ரோல் வேணுங்க, நாங்கள் எமர்ஜென்சி வந்துட்டோம், பெட்ரோல் வேணுங்க. கை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாக கையெல்லாம் ஓடி போயிடுச்சுங்க. அதோட தான் எங்களுக்கு முன்னாடி ஒரு 50 மீட்டர் 100 மீட்டரில் ஒருத்தர் போயிட்டு இருந்தார். வண்டியோட மாட்டிக்கிட்டாரு, வண்டியோட மாட்டிட்டார்ல. ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் மலைத்திரி சூர்யா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வால்பாறையில் தான் இருக்கோம், அதே ரூமில் தான் இருக்கோம். நாங்கள் இப்போ தான் வந்து அதிரப்பள்ளி கிளம்ப போகிறோம். டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11:30 இருக்குங்க. கண்டினியூஸாக மார்னிங்லேருந்து சரியான ரெயினுங்க. மழை வந்துட்டு விடவே இல்லை, அதனால் அது கொஞ்சம் விடட்டுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் அது கடைசியில் விடுறமே தெரில. ஸோ அதான் நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். இந்த மாப்பிள்ளை பேக் கட்டிகிட்ருக்கான். இன்னொன்று அங்கே அதிரப்பள்ளியில் வந்துட்டு விடுவாங்களான்னு தெரியல. இங்கே கேட்ட வர விடுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ போய் பார்த்தா தான் என்னன்னு தெரியுங்க. ஓகேங்க, நான் உங்களுக்கு போக போக மோட்டோ லாகில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு என்னால் மோட்டோ லாக் பண்ண முடியாது, கொஞ்சம் மழை விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. அதான் இப்போ ரூம் வெக்கேட் பண்ணி வச்சாங்க. இப்போ டைம் வந்துட்டு 11:30 இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கூலிங் வந்துட்டு அப்படியே செவத்துக்குள்ளே அப்படியே இறங்குதுங்க. ஓகேங்க, நான் உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நாங்கள் மலையிலே தான் போக போகிறோம். 6 மந்த்ஸுக்கு வந்து மழை இப்படியே தான் இருக்குமா கைஸ்? அந்த அண்ணன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எந்தெந்த இடத்துக்கு போகலாம், அப்புறமேட்டு 6 மாதத்துக்கு மழை இப்படி தான் இருக்கும் அப்படின்னா. அந்த அண்ணன் பேசினதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். கூடாம்பாறு, சின்னக்கல்லா டேமு, வெள்ளமன் தன்னல், பாலாஜி கோயில், தமிழ்நாடு. அதே மாதிரி இந்த எத்தனை மாதம் சொன்னீங்க இந்த மழை இப்படி பெஞ்சிட்டே இருக்கு? நவம்பர் வரைக்கும். ஓகேண்ணா, ஓகே. இப்படியே தான் இருக்கும். மலை இதுதானே 4 டேம் இருக்குது. சோழா டேம், ஆமாம், டேம், அமராவதி, இன்னொரு 4 டேம் இந்த ஊர்ல மழை. ஓ, ஓகேண்ணா, ஓகேண்ணா. இங்கே பெய்யுற மழை 4 டேம் ஃபுல்லாகும். இப்போ இந்த ஃபாரஸ்ட் ரூட் நல்லா தானே இருக்கும்? எப்படி அது சொல்லுங்க. இந்த அத்திரப்பள்ளி போகிறது அது எப்படி இதே மாதிரி தான் மழை பெஞ்சிட்டே இருக்குமா ஃபுல்லா? இந்த மாதிரி அங்கே யானை இருக்கு, அந்த மாதிரி கரடிலாம் வரும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மையா வருமா? எஸ்டேட் பக்கம் தான் யானை வரும். இந்த பக்கம் இப்போ போறப்ப பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாமா? ஓகேண்ணா, 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 ஓகேண்ணா. அதிரப்பள்ளி சைடுக்கு மழை இருக்குமா? இல்லை இப்படி இதே மாதிரி தான் இருக்கும். கேரளா, தமிழ்நாடு. ஓகே, ஓகே. ஓகேண்ணா, ஓகே. ஆனா குளிக்க தான் முடியாது. ஆமா, 5 மணி மேல போக முடியாது. 5 மணி தான். ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் அப்படியே கிளம்பிடு. உங்களுக்கு ரூட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூட் எங்கிட்டா எவ்வளோ தூரம்? 80யா? அதிரப்பள்ளிங்கன்னு அதிரப்பள்ளி வந்துட்டு 80 கிலோமீட்டர் வேஸ் இங்கேருந்து. ஸோ ஓகே, வாங்க, நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் இங்கே ஒரு சரியான கடுப்புங்க. மழை வந்துட்டு ரொம்ப எக்ஸாக்கிடுச்சு, நிற்காம பேஞ்சு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் ஆகலையா உனக்கு? எனக்கெல்லாம் ஆயிரும்டா. அப்படி காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகலை? காலைல வந்து 2 வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. ஒன்று வந்து இமாலயன், ஒன்று வந்து கான்டினென்ட் சிட்டி. காலைல 2 வண்டி ரொம்ப நேரமாக ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க, ஸ்டார்ட்டே ஆகலை. நம்ம ஆளெல்லாம் வந்துட்டு உடனே ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. ஆமாம், இதுதான் மேக்ஸு, இதுதான் எமாவோட பவரு. இதாங்க எமாவோட பவர். என்னன்னா இமாலயன் நிறைய பேர் வச்சுருக்கவங்களும் இந்த ஹில் ஸ்டேஷனில் பண்ணவங்களை பார்த்து எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஏன்னா வண்டி ரொம்ப வந்து அது கான்டினென்டல் ஸ்டார்ட் ஆச்சா இல்லையா? அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டே அவ்வளோ மொத்தம் இந்த ரோட்டில் ஃபுல்லாக அப்படியே தள்ளிகிட்டே போனாங்க. இந்த ரோட்டில் வந்து கரைச்சி விட்டு போனாங்க. அது வரைக்குமே ஸ்டார்ட் ஆகலைங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஏதாவது அந்த
இப்போ நிறைய வந்துச்சுன்னா மச்சான் பேட்டரியை வார்ம் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் செட்டோடு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் மலையில் லைனில் வந்தீங்கன்னா ப்ரிப்பேர்டாக வாங்கணும். இந்த 2 வண்டி வச்சுக்கிறீங்க ரெண்டாங்க. ஆனால் ரொம்ப கண்டினியூஸாக மழை. நீங்கள் ரூம்லேயே பார்த்துருங்க, ரூம்லேயே காமிச்சிருக்கேன். ரூம் ஃபுல்லாமே அப்படியே அந்த சொத்துக்குள்ளேயே தண்ணி வருதுங்க. நைட்டுலாம் சரியான பொருளுங்க வச்சுருந்து. ஓகேங்க, மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது. நான் உங்களுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். போடு ரொம்ப மழையாக இருக்கனால நான் வந்து எங்கடா தவிச்சிட்டு ரெயின் கோட் வாங்கிட்டோம். இதை நாங்கள் நேற்றே வாங்கியிருக்கலாம். வாங்க அப்படியே தாங்க மழை பெஞ்சிட்டே இருக்கு. வாங்க வண்டி எடுத்துட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு. நம்ம வித்திரிக்கிட்டு போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து வால்பாறை வந்தப்போ வாங்கியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் போகிறப்போ வாங்குகிறோம். என்ன ஒரு நிலைமை பார்த்தீங்களா? மாட்டிக்கிட்டான். அந்த இது போட்டு நம்ம தலையில போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன்டா ஹெல்மெட்டு. சூப்பரா இருக்கு மச்சான். நொறுக்குது. போலாமா? பார்த்தீங்கன்னா வால்பாறையில் வந்துட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்புறதா இருந்துச்சு அதிரப்பள்ளிக்கு. பெட்ரோல் அடிக்கிறதுக்காக போனோம். பட் ஆனால் அங்கே பெட்ரோல் இல்லை அப்படின்ட்டாங்க. 3 மணி ஆகுமாங்க. வேறு 3 மணிக்கு தான் வரும் உங்களுக்கு. அதில் எடுத்து ஊற்றி அடிக்கிறதுக்கு வந்துட்டு 4 மணி ஆயிரும். ஆனால் வேறு பங்க் ஏதாச்சும் இருக்காண்ணா பக்கத்தில் அப்படின்னு கேட்டோம். வேறு பங்க்கும் எதுவும் இல்லை, ஆலியார் டேம் தான் போகணும் அப்படின்ட்டாங்க. சரி அதிரப்பள்ளி போகிற வழியில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் அங்கேயுமே இல்லையாங்க. அதுவுமே வந்துட்டு அதிரப்பள்ளி போய் அதிரப்பள்ளியிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் தான் பங்க் இருக்குமா. ஆனால் இப்போ வந்துட்டு சுத்தமாக ஆனால் பெட்ரோல் இல்லை. இப்போ எங்களுக்கு வேறு வழி தெரில. நாங்கள் அதிரப்பள்ளி போயே ஆகணும். அவன் மாப்பிள்ளை வண்டியிலையும் வந்துட்டு ட்ரை ஆக போகுது. சுத்தமாக பெட்ரோலில் எனக்கு இன்னும் ஒரு 50 போகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ரிசர்வ் விழுந்துருச்சு. ரிசர்வ்லேயே 20 வேறு ஓடிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வா போவோம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். முடிஞ்ச அளவு இந்த ஸ்லோப்பில் எல்லாம் வண்டி ஆஃப் பண்ணி பெட்ரோல் சேவ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதிரப்பள்ளிக்காக தாங்க மெயினாக அதுதான் பிளான் பண்ணதே. அதுக்காக தான் நாங்கள் நேற்று ஸ்டே பண்ணதே இங்கே. ஸோ அதுக்காக ஸ்டே பண்ணிட்டு போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஆனால் இப்போ வந்து பரவாயில்ல, என்னாலும் பரவாயில்ல, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு போகும்னு நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் ஒரு சைடு நின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நின்னா வந்து ரொம்ப சிக்கலாகி போயிடும். இப்போ வந்து பெரிய டாஸ்க்கு தாங்க போகிறது. அதுவும் டைம் வேறு 2:30 கிட்டே இருக்குங்க. டைம் வேறு ஆகிட்டுருக்கு. அங்கே நம்ம ஊர்னா கூட வண்டி எங்கேயாச்சும் நின்றுச்சுன்னா ஆள் ஏதாவது கூப்பிட்டுக்கலாம், இல்லைனா பெட்ரோலாக வாங்கிட்டு வர சொல்லிடலாம். இங்கே எங்கேயா நின்றுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. அதுவும் 2 வண்டியுமே நின்றுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாங்க. ரோட்லேயும் பாருங்கள் அவ்வளோவா யாருமே போக மாட்டாங்க. ஏதாவது 1-2 வண்டி தான் போகுது. ரொம்ப ரேராக தான் போகிறாங்க இந்த ரோட்டில். இங்கிட்ட அங்கிட்டான்னு தெரியலையே. எங்கிட்டா கீழேயா மேலையான்னு தெரியலங்க. அவங்கள்ட்ட கேட்போம். மேலே தானாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வால்பாறை அதிரப்பள்ளி இந்த ரூட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த வால்பாறை பிளான் போட்டு வால்பாறைலேருந்து அதிரப்பள்ளி போகலான்னு பிளான் பண்ணதே. மெயினாக அந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி அந்த ரூட்டுக்காக தான். இந்த ரூட் வந்து சூப்பராக த்ரில்லாக அட்வென்ச்சராக அனிமல்ஸ்லாம் வரும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம். பட் எந்த அளவு இருக்குது என்னன்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பையா படத்தில் வந்துட்டு தமனா கார்த்தியும் ஆடுவாங்கள்ல, அந்த அடடா மலடா சாங்கு, அதுதாங்க அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால். புரியல. கார்த்திகை தான்டா சொன்னேன்.
கைஸ் முடிஞ்ச அளவு இங்கே பாருங்க வண்டியை ஆஃப் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவு இப்படியே தான் போகணும், ஏன்னா அப்போ தான் பெட்ரோல் சேவ் ஆகும். ஏன்னா 2 வண்டியிலுமே சுத்தமாக பெட்ரோல் இல்லை. ஷீரோ போயிடுவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம், கைவிட மாட்டா. ஏன்னா எப்படி இருந்தாலுமே எங்களுக்கு வந்து எந்த சான்ஸுமே கிடையாது. நாங்கள் வந்து பெட்ரோல் வேணும்னா அங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் கீழேயுமே வந்துட்டு வால்பாறை எத்தனை கிலோமீட்டர் கீழே இறங்க 45 கிட்ட வந்துடுங்க ஆலியார் டேம் அந்த பங்குக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம இப்போ வந்து 78 கிலோமீட்டர் போகணும் கரெக்டாக. நாங்கள் அந்த வால்பாறை அந்த இருந்த இடத்துலேருந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால் லொக்கேஷன் 78 போட்டுருந்துச்சு. இப்படியே ஸ்லோப்பாக போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க எல்லோரும் வால்பாறை வந்ததுக்கப்புறம் ரெயின் கோட் வாங்குவாங்க. நாங்கள் வந்து முடிஞ்சு போகிறப்ப வந்து ரெயின் கோட் வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ரெயின் கோட் வாங்கணும்னு நேற்று நினச்சோம். நான் சொன்னேன் எங்கள்கிட்ட வாங்குவோமாடா அப்படின்னு. அப்புறமேட்டி நான் ரேட்டை விசாரிக்கவே இல்லை. சரி ரேட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வாங்கவே இல்லை. பார்த்தா 120 தானாங்க அது. இதை வாங்கியிருந்தால் எங்களோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் தப்பு தந்துருக்கும். ஐயோ இந்த ஊரில் இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டங்க. ஆனால் நேற்று நாங்கள் ஒரு 4 பசங்களை பார்த்தோம். அவங்களாம் வந்துட்டு காலேஜ் இங்கே படிக்கிறாங்க, மதுரையிலேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. அதான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம் எப்படி ப்ரோ இங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. எங்களால் 3 நாளைக்கே முடியல, மழை பேஞ்ச வேணிக்கே இருக்கே அப்படின்னு. ப்ரோ ஆமாம் ப்ரோ கஷ்டம்தான் ப்ரோ, ரொம்ப பழகிருச்சு. துணிலாம் எப்படி ப்ரோ போ துணிலாம் எப்படி ப்ரோ காய போடுவீங்க அப்படின்னு கேட்டோம். மெயினாக எனக்கு வந்து அதுதாங்க ஒரு பெரிய டவுட்டு, இந்த ஹில்ஸ்லாம் எப்படி துணி காய போடுவாங்க, எப்படி துணி காயும் அப்படின்ட்டு. துணிலாம் எப்படி காய போடுவாங்க கேட்டோம். அதுக்கு வந்துட்டு அவங்க ப்ரோ காயவே காயாது, 3 நாள் ஆனாலும் இன்னரே காயாது அப்படின்றாங்க. சரியான சிரிப்பாக போச்சுங்க. அதான் ஏன் ப்ரோ அப்புறம் இங்கே மதுரையிலேருந்து ஏன் இங்கே வந்து படிக்கிறேன்னு கேட்டோம். அதான் கவுன்சிலிங்கில் போட்டேன் ப்ரோ அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் ஏதோ சொந்தக்காரங்க வீடு இங்கே இருக்குது, அவங்க இங்கே சேர்த்து விட்டாங்க அப்படி இப்படின்னாங்க. பாவமாச்சு அந்த பசங்களை பார்க்கவும். ஆனால் இப்போ கொஞ்சம் பழகிருச்சு ப்ரோ அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள் இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ரெயின் கோட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு கலர் போட்டிருக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். பார்க்க வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க நல்லாயிருக்குங்க. மாப்பிள்ளை வந்து பிங்க் கலர் போட்டிருக்கான், எனக்கு வந்து ஃப்ளோரசன்ட் தான் பிடிக்கும். ஸோ நான் ஃப்ளோரசன்ட் எடுத்துக்கிட்டேன். இவன் வந்துட்டு ப்ளூ கலர் போட்டிருக்காங்க, பிங்க் ஃப்ளோரசன்ட் ப்ளூ. மாப்பிள்ளையும் வந்துட்டு ஃப்ளோரசன்ட் தான் எனக்கும் வேணும் அப்படின்னா நான் தான் வந்து மண்டையை கழுவிட்டேன். கலர் கலராக போட்டு போவோம்டா அதான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சரின்ட்டு அவன் வந்து வேறு கலர் வாங்கிட்டான். பர்பிள் வந்து ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, ஆனால் அது வெளியே தொங்க விட்டுருந்தான் டெமோக்கு, அது நல்லா இருந்துச்சு. பட் ஒன்று இருந்த காரணத்தினால அவன் பிங்கே வாங்கிட்டான். இவன் வேறு அப்பப்போ ஸ்லோ பண்ணுறான், ஸ்லோ பண்ணாலே ட்ரை எதுவும் ஆயிடுச்சான்னு பயமாக இருக்குது. மாப்பிள்ள அப்பப்போ நீ ஸ்லோ பண்ணுறது நினைச்சாலே பக்குன்னு இருக்கு. ஐயோ ட்ரை ஆயிடுச்சா வீடு. எனக்கு வந்து கண்ணில் தெரியுது எங்கேயோ நிக்க போறோம்னு நினைக்கிறேன் நைட்டு. பாப்போம், தங்க போயிடும் நினைக்கிறேன், கைவிடாது. இப்போ முடிஞ்சாலும் சீக்கிரம் போவோம், டைம் ஆயிடுச்சு. முடிஞ்சாலும் சீக்கிரம் போவோம்டா, டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. வால்பாறை வரவங்களாம் அவங்களுக்கு கீழேருந்து வரும்போதே வேணுங்கிற அளவு பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா வால்பாறையில் வந்து ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான் இருக்குது, அதுவுமே சாட்டர்டே சண்டேலாம் வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்குங்க. மெயினாக சாட்டர்டே சண்டே மதியம் அந்த டைம் வரைக்கும் வந்துட்டு சரியான ரஷ்ஷாக இருக்குது. ஸோ பெட்ரோல்லாம் வந்து தீர்ந்துடுது போல் சீக்கிரம். வீக் டேஸ் பிரச்சனை கிடையாதுன்னாங்க, வீக்கெண்ட்னா தான் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. நாங்கள் சாட்டர்டே வந்தப்போ பார்த்துருப்பீங்க, சாட்டர்டே நாங்கள் வந்தப்போ செம்ம ரஷ்ஷுங்க, எங்கேயுமே ரூம் கிடையாது.
அதே சண்டே நைட்டு இன்றைக்கோ பார்த்தீங்கன்னு வைங்களேன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் என்ன தான் நாங்கள் ரெயின் கோட் போட்டாலும் நாங்கள் வந்து உள்ளே ஃபுல்லாக நனைஞ்சு தாங்க இருக்கோம். பேண்ட்லேருந்து என்னோடய ஜாக்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக உள்ளே நனைஞ்சு தான் இருக்குது. அதான் என்ன யோசிச்சேன்னா நெக்ஸ்ட் டைம்லாம் வந்துட்டு ஒரு ட்ரையர் வாங்கி வச்சுக்கலான் இருக்கேன். ஒரு ஹேர் ட்ரையர் சின்னதாக ஒன்று வாங்கி வச்சுட்டு, ஹேருக்கு தான் நம்ம ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சுன்னா அதுக்காச்சும் ட்ரையர் போட்டுக்கலாங்க. பெஸ்ட்டு, ஏதோ கொஞ்சமாச்சும் வந்து இதாகும். நேற்று நைட்டு 4 மணிக்கு போகலாம், 5 மணிக்கு போகலாம், 3 மணிக்கு போகலாம் அப்படின்னாங்க. ஆனால் எந்திரிச்சிட்டோம். ஒரு 4-5 மணிக்கு எந்திரிக்கலை. ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். நானும் மாப்பிள்ளையும் எந்திரிச்சிட்டோம். இவன் இந்த மாப்பிள்ளை தூங்கிட்டு இருந்தான் நல்லா. நாங்கள் எந்திரிச்சிட்டு பார்த்தோம், மழை விடவே இல்லைங்க. மழை சரியான மழை. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அந்த ரூம்கார அண்ணன் அவர்கிட்ட வந்து கொடையை வாங்கிட்டு நாங்கள் போயிட்டு மாப்பிள்ளை டீ குடிக்கணும். போயிட்டு குடிச்சிட்டு சும்மா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். அப்படி மழை பெய்யும் ஒரே டவுட்டாக போச்சுங்க. என்னாச்சு? சரி வா. ஆமாங்க, கரெக்டு தான் மாப்பிள்ளை சொல்கிறதும். மழை வேறு நல்லா வருது. கோபுரம் உள்ளே வச்சுறது தான் நல்லது. அதாவது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுன்னு போட்டிருக்குங்க. அண்ணே அதிரப்பள்ளி இங்கேருந்து எவ்வளோ தூரண்ணே? 60 கிலோமீட்டர். 60யா? நடுவில் எந்த பங்க்குமே இல்லையா, பெட்ரோல் பங்க்கு? இல்லைப்பா. ஏன் என்னாச்சு? இல்லை, வால்பாறையில் அங்கேயும் பங்க்கில் பெட்ரோல் இல்லைன்ட்டாங்க. பெட்ரோல் எடுத்துட்டு போனாரே. அப்படியா? ஆனால் போகிறப்போ நீங்கள் எப்படி போகிறீங்கல்ல, போன உடனே சரி சரி. இப்போ போகணும். இல்லை இது போகணும். கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த கடை வரும். ரோட்டில் ஒரு கோயில் இருக்குல்ல, இந்த போக ரைட் சைட் கோயில் இருக்கும். அதுதான் அவங்க லேண்ட்மார்க்கு. அது லேசர் தானே ஸ்பீட் பிரேக் வரும். அங்கே ஒரு கடை இருக்கும். அதுக்குள்ள ஒரு மளிகை கடை போய் இருக்கும். இந்த பக்கம் உள்ள இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் சைடு ரைட் சைடு பொண்ணு சாமிநாதன் இருக்காருங்கன்னு கேளுங்க. சாமிநாதன் பெட்ரோல் வேணுங்க, நாங்கள் எமர்ஜென்சியாக வந்துட்டோம், பெட்ரோல் வேணுங்க, அவருக்கு இருக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் ஒரு 130 என்னமோ சொல்லுவார். ரேட் 30 rupees என்னமோ சொல்லுவார். போனீங்கன்னா எவ்வளோ நாள் அடிச்சுக்கலாம். இல்லாட்டி கஷ்டம் உங்களுக்கு. ஆமாம் ஆமாண்ணா. அது எவ்வளோ கிலோமீட்டர் போக வேண்டிய? இப்போ அதான் தர, இப்போ 40 தான் போவோம். 40-50 தான். காட்டுக்குள்ள விற்கிறீங்க. போங்க. போன ஒரு காரில் பையன் வந்து காரில் வந்தான். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நான் அங்கே போய் யூரிமெண்ட் வரணும். இப்போ தான் போகிறாப்புல. ஓகேண்ணா போயிடுவேன். சரி, அதை கழட்டி வச்சுட்டு போவோம். அவர் நம்பர் வேணாலும் நோட் பண்ணிக்கிறீங்களா? நம்பர் நோட் பண்ணிக்கிற மாதிரி நோட் பண்ணுறோம். சார் நான் அங்கே சொன்ன மாதிரி இங்கே பெட்ரோல் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் இங்கே பெட்ரோல் கிடைச்சி வாங்கிட்டோம். ஒரு லிட்டரு வந்துட்டு இங்கே 130 ரூபாங்க. வேறு வழி இல்லாமல் இப்போ வாங்கிட்டு வேணால் வாங்கினா தான் போக முடியும் எங்களால். ஸோ சீரோக்கு 1 லிட்ரு, அப்புறம் மாப்பிள்ளை வண்டிக்கு 1 லிட்ரு ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கு ஊற்றிட்டு கிளம்ப வேண்டியதான். 5 மணி வரைக்கும் தானாங்க டைமு. 5 மணிக்கு மேலே க்ளோஸ் ஆகும். 5 மணிக்குள்ளே போகணும். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுமே வந்துட்டு 5 மணி வரைக்கும் தான். அதுக்குள்ளே நாங்கள் போனால் தான் போக முடியும். மாட்டு நல்ல வேலைங்க. இது 1 லிட்டரு ஊற்றிட்டோம்னா கூட கொஞ்சம் பேக்ரவுண்ட் போகணும். இல்லைன்னா வந்து எங்கே நிற்கிது என்ன எதுன்னு பார்த்துட்டே போகணும். இல்லைன்னா ஆஃப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ இதுனா நம்ம தைரியமாக போகலாம். ஸோ அதனால தான் நாங்கள் பரவாயில்ல அப்படின்ட்டு இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே ஒரு 100 மீட்ரு 200 மீட்ரு உள்ளே போயிருப்போம். உள்ளே போயிட்டு அந்த அண்ணனை கூப்பிட்டு வந்து அப்புறம் அந்த அண்ணன் வந்து கொடுத்தாங்க. அதுவும் ஜிபே தான். ஜிபே இல்லைன்ட்டாங்க. ஜிபே இல்லை, கையில் தான் கேஷ் அப்படின்ட்டாங்க. அப்புறமேட்டு இந்த கடையில் வந்துட்டு ஜிபே பண்ணிட்டு கையில் கேஷ் வாங்கிட்டு அவ்வளோ பெட்ரோல் ஊற்றியாச்சு.
முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். ஓகேங்க, நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா பார்டர் வந்துட்டோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்துருக்கு? இங்கேருந்து இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர். இங்கேருந்து 50 கிலோமீட்ரு. இதான் வந்து செக் போஸ்ட்டு, கேரளா செக் போஸ்ட்டு. இங்கே வந்துட்டு என்ட்ரி கொடுத்துட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். இதாங்க கிளம்பிட்டு கைஸ், சரியான அப்செட் கைஸ். அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்காக தான் அவ்வளோ தடங்களையும் கடந்து வந்தோம். பட் ஆனால் எங்களால் பார்க்க முடியல. 5 o'clock க்ளோஸ் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 17 minutes லேட்டாக வந்துட்டோங்க. 5 o'clock கவுண்டர் க்ளோஸ். ஆனால் 5:30 வரைக்கும் உள்ளே விட்றாங்க. டிக்கெட் இருந்தால் 5:17 தான் வந்தோம். அதுக்குள்ளே கவுண்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னால் போக முடியல. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் தான் இப்போ சாப்பிட்டுட்டு, மேலே இந்த ஹோட்டலில் வியூ நல்லா இருக்குது. நான் அந்த வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த ஹோட்டல்லேருந்து வியூ. ஸோ இதுதான் ஃபால்ஸ். ஸோ அங்கே கீழே இந்த இடத்துல கீழே வந்து ஒரு வழி போகும் போலங்க. அது வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சீக்கிரம் வரணும்னு தான் பார்த்தோம். பட் அப்படி இன்னும் டைம் ஆயிடுச்சுங்க. வர வழி வால்பாறை டு அதிரப்பள்ளி அந்த ரூட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. வர வழி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எங்களால் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல, ஃபோனை கூட எடுக்க முடியல. அந்தளவுக்கு மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. கை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கையெல்லாம் ஊறி போயிடுச்சுங்க. அதோடு தான் வந்தோம். சரி, நம்ம இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டோம், அந்த ஃபால்ஸை பார்த்தே அவ்வளோ வந்தோம். பட் ஆனால் பார்க்க முடியல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஃபால்ஸுக்கு வரவில்லை, இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம். அதோட சின்ன கிளிப் மட்டும் மாப்பிள்ள எடுத்துருந்தான் வீடியோ. நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இப்போ நாங்கள் கிளம்ப தான் போகிறோம். போகிற வழியில் ஏதாச்சும் இருந்துச்சு, ஏதாவது ஃபால்ஸ் சின்னதாக எதாவது இருந்துச்சுன்னா பார்ப்போம். அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஓகே, நான் உங்களுக்கு கோயம்புத்தூர் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் இப்போ கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்க, அந்த வழியில் வந்துட்டு ஒரு எங்களுக்கு முன்னாடி ஒரு 50 மீட்டர் 100 மீட்டரில் ஒருத்தர் போயிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ஜஸ்ட் மிஸ் இந்த மரம் சாஞ்சிருச்சு. அவர் என்னடா ஆச்சு? வண்டி மட்டும் இதை மாட்டிச்சு. அடி மட்டும் தான் லைட்டாக அவருக்கு. மற்றபடி எல்லாமே சேஃப் தான். வண்டியோட மாட்டிக்கிட்டாரு. வண்டியோட மாட்டிட்டார்ல. அவர் அங்கே மாட்டுறாரு. நாங்கள் வந்து இந்த இடத்துல மாப்பிள்ள வந்து பிரேக் அடிக்கிறாங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அங்கே டேஞ்சர் லைட்லாம் கூட அங்கே உடஞ்சி பாரு, அது தெரியுது. அந்த இதில் தெரியல அவ்வளோ. இந்த பாருங்க, அங்கே மரம் விழுந்தனால ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. இந்த சைடும் போக முடியல, அந்த சைடும் போக முடியல. அந்த சைடும் வந்து கரண்ட் ஒயர் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட திருப்பி விட்றாங்க. இப்போ எங்கிட்ட போகுதுன்னே தெரில. அதான் ஏரியாக்குள்ளே தான் போயிட்டு போகணும். ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. எல்லோரும் அங்கே போய் நின்று நிற்க தான் போகிறாங்க. திருப்பி விட்டுட்டு இருக்காங்க அங்கேயே. எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகுது. நாங்கள் நேற்று நைட்டு 11:30 கோயம்புத்தூர் ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கும் முன்னாடியே நாங்கள் வந்திருக்க வேண்டியது. பட் வந்துட்டு நீங்களே போன கிளிப்பில் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் வந்து மரம் விழுந்துட்டனால, அப்புறமேட்டி கரண்ட் ஒயர்லாம் வந்து ரோட்டில் பாஸ் ஆகிறதுனால முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. அதுக்கப்புறம் ஏரியா கூட வரவே அதுவே ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வால்பாறையில் வண்டி இருக்கிறப்ப பெஞ்ச மழைங்க. கோயம்புத்தூர் ரூமுக்கு வர வரைக்குமே மழை விடவே இல்லை, வந்ததுக்கப்புறமே விடவே இல்லை. காலைல 9 மணி மாதிரியாங்க இருக்குது. நாங்கள் வந்துட்டு 47 கிலோமீட்டர்ஸ் வந்து மழையிலேயே ஃபுல்லாக நடந்துகிட்டே தாங்க ட்ராவல் பண்ணோம். பட் ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா, அவ்வளோ மலையில் ட்ராவல் பண்ணிவிட்டு எங்களால் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியல. மெயினாக நாங்கள் அதுக்காக தான் பிளான் பண்ணது. பட் ஆனால் எங்களால் அதை பார்க்க முடியல. சரி, ஓகே, பரவாயில்ல. அதான் நான் சொன்னேன்ல, நாங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. எப்போவுமே அப்படி தாங்க நடக்கும் எங்களுக்கு. சரி, கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் போவோம். போகிறப்போ உங்களுக்கு நான் வந்து அந்த ரூட்டை நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படியும் நாங்கள் ஒரு 6 months மழை இருக்கும்னு நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு மழை வெயில் காலம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ரூட்டில் போகணும். அப்போ நான் உங்களுக்கு மழை பெஞ்சாலுமே பரவாயில்ல, நாங்கள் அதுக்கெல்லாம் தயாராக தான் போவோம். அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ்லாம் இந்த வாட்டி எங்கள்கிட்ட இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறப்ப அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கெலாம் தயாராக தான் போவோம். மெயினாக பைக்கர்ஸ் வந்துட்டு அந்த ரூட்டை வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ரூட் வந்துட்டு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அந்த ரூட்டு. எப்படின்னா ஒரு திக் ஃபாரஸ்ட்குள்ளே அந்த ஒரு மலையில் அப்படியே ஒரு ரியல் ஃபாரஸ்ட்குள்ளே உங்களை விட்ட மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க.
அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உண்மையாலுமே 3 நாளாக மழையில் நடந்து நாங்கள் கோயம்புத்தூர் போய் வெயிலை பார்க்கணுன்னு வந்தோம். பட் ஆனால் இன்றைக்கும் நாங்கள் வெயிலை பார்க்க முடியாது. ரொம்ப வருத்தவங்க. ஓகேங்க, இதோட நான் அந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. ஓகேங்க, டாட்டா பை பை, டேக் கேர்.